ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனந்தி, அவ சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நீ சொல்லு, தாலி எங்க? தெரியலண்ணே, காலையில வரைக்கும் என் கழுத்துலதான் இருந்துச்சு. இப்போ இங்க வந்து போறதே காணோம். ஆனந்தி, ஹாஸ்டல்ல இருந்து நேரா இங்கதான் வரியா இல்ல வெளியே எங்கயாவது போயிட்டு வரியா? நான் எங்கக்கா போறேன்? அங்க இருந்து நேரா இங்கதே வரேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் காணோம்னா கண்டிப்பா இங்கதான் எங்கயாவது இருக்கும். சரி, எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு பக்கம் தேடுங்க. ஏசவுச போய் தேடிடி. வேணாம், யாரும் எதையும் தேட வேண்டாம். அந்த தாலிக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அது தேவைன்னு நினைச்சா சம்பந்தப்பட்டவங்களே தேடட்டும். எல்லாரும் போய் தேடி நேரத்தை வீணடிக்காம அவங்க போய் வேலையை பாருங்க. என்ன மாப்ள, ஆனந்தி தான் தெரியாம தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லுதுல, நீயும் ஆதங்கத்துல ஆனந்தி பேசினதெல்லாம் வச்சு ஏதோ வேணும்னு தொலைச்ச மாதிரி பேசிட்டு இருக்க. மனசுல இருக்கிறது தான் வார்த்தையா வெளியே வரும். அவளை பொறுத்த வரைக்கும் நான் கட்டின தாலி ஒரு சுமை. அதை அவ இறக்கி வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. போங்க, எல்லாரும் போய் அவங்க வேலையை பாருங்க. போய் வேலையை பாருங்க. அக்கா, நான் ஒண்ணு வேணும்னு தொலைக்கலக்கா. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்கா. நான் வாசல்ல எங்கேயாவது விழுந்திருக்கான்னு பாத்துட்டு வரேன். சரி, போய் தேடு போ. ஏன் போய் இப்படி பேசுற? ஜெயந்தி, நீ போய் வேலையை பாரு. என்னம்மா, என்னாச்சுமா ஆனந்தி? ஆனந்தி, என்னம்மா, என்ன தேடுற? அண்ணே, அண்ணே, என்னோட ஒண்ணுல, நீங்க போய் வேலையை பாருங்க. இல்ல பான்பு, ஆனந்தி ஏதோ பதட்டமா தேடிக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. இல்ல, அது பர்ஸ் தானே, அங்க லாக்கர் ஏரியால தான் இருக்கு. கிடைச்சிருச்சு, நீங்க போங்க. சரிப்பா. ஆனந்தி, வா வா. அன்பு, அன்பு, இப்ப எதுக்கு என்னை தாலிய தேட விடாம இங்க கூட்டியாந்திய? செக்யூரிட்டி அண்ணகிட்டே உண்மையை சொல்ல விடாம தடுக்கிறிய? அவர் எடுத்து வச்சிருந்தா சொல்லிருப்பார்ல. தாலி தொலைஞ்சிருந்தா தானே அவர் எடுத்து வைக்கிறதுக்கு. அப்ப என்ன சொல்ல வரிய? சௌந்தர்யா சொன்ன மாதிரி நான் கழட்டி வச்சு போட்டு போய் சொல்றேன்னு சொல்ல வரீங்களா? ஆனந்தி, இப்ப அத பத்தி எல்லாம் பேச வேண்டாம். வா போலாம். இல்ல, நீங்களே சொல்லுங்க. என்ன கஷ்டப்படுத்தணும், காயப்படுத்தணுங்கிறதுக்காக இது வரைக்கும் என் ஆனந்தி பொய்யே சொன்னதில்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த தாலி விஷயத்துல நீ பொய் சொல்றியோன்னு தோணுது ஆனந்தி. என்ன பேசுறீங்க? நான் எம்புட்டு துடிச்சு போய் தேடுறேன்னு பார்த்தோம். இப்படி ஒரு கேள்வியை கேட்க உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? நீ ஏன் இவ்வளவு துடிக்கிறேன்னு தான் நானும் கேக்குறேன். உண்மையா தொலைஞ்சிருந்தா நீ இவ்வளவு துடிச்சு தேடுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. வேணான்னு எடுத்து வச்சுட்டு வந்த தாலிய நீ ஏன் இவ்வளவு துடிச்சு தேடுறேன்னு தான் நான் கேக்குறேன். அன்பு, உன் கழுத்துல நான் தாலி கட்டின நிமிஷத்துல இருந்து பல தடவை அது உனக்கு ஒரு பொருட்டே இல்ல. அந்த தாலிக்கு எந்த அர்த்தம் இல்ல நீ சொல்லும் போதெல்லாம் ஏதோ நீ கோபத்துல ஆதங்கத்துல வாய் வார்த்தையா சொல்றேன்னு நினைச்சேன். ஆனா மனசுல இருந்து சொல்லிருக்கேன்னு இப்பதான் எனக்கு புரியுது. மனசுல இருந்ததை இன்னைக்கு செஞ்சு காமிச்சிட்டல. ஐயோ, இல்ல அன்பு. வேணாம் ஆனந்தி, இதுக்கு மேல இதை பத்தி பேச வேண்டாம். தொலைஞ்ச தாலி தொலைஞ்சதாவே இருக்கட்டும். ஆனா ஒண்ணு மட்டும் நல்ல மனசுல வச்சுக்கோ, நீ தொலைச்சது தாலி அல்ல, என் காதல. அன்பு,
அன்பு